அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஹிந்து மதத்தை ஒழிப்பேன், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு வாய்க்கிளிய பேசின உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு காவல்துறை தலையிலே தட்டி இன்னைக்கு மீன்பாடி வண்டியில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூரில் காவேரி விவகாரத்துக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை போடுறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை திமுக காரவங்க போட்டிருக்காங்க. அதில் பேச போன உதயநிதி ஸ்டாலின் துண்டுச்சீட்டில் எழுதிட்டு போனதை அதை மட்டும் பேசிட்டு வந்திருந்தாப்புல அப்படின்னா எந்தவித அவருக்கு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் வேணுக்கு முன்னே நம்மலாம் வெளியில் அந்த வார்த்தைகளை வெளியில் சொல்லவே முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனால் இதை பற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன போய் வழக்கு போடலாம், என்ன போய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இவ்வளவு கேவலமா பேசின உதயநிதி ஸ்டாலினை காவல்துறையினர் இன்னைக்கு தட்டி தூக்கி கைது பண்ணியிருக்காங்க. சரியா 9 மணிக்கு காவல்துறை ஆணையர் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்றதுக்காக அவருடைய வீட்டுக்கு போய் நாலா பக்கமும் தேடி பார்த்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு காவல்துறையினர் தேடி பார்த்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை ஆளையே காணோம். எங்கேயா அது? சுற்றி முற்றி கேட்டெல்லாம் மூடி இருக்கு, எங்கேயா போனார் அப்படின்னு எல்லாருக்குமே பேர் தெரிச்சு. ஏன்னா காவல்துறையினர் நம்பிக்கையோடு போனாங்க. உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப தைரியமானவர். ஏன்னா வெளியில் வந்து வீராப்பா பேசுவார்ல, திமுக காரன் காவல்துறையினரை கண்டு அடக்குமுறையினரை கண்டு பயப்படவே மாட்டான். இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன திமுகவோட கொத்தடிமை 200 உடன்பிறப்பு இருக்கான் பாருங்க, அவன் கூட கைதுக்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு வீராப்பா பேசுவாங்கல்ல. அதை நம்பிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு எளிதாக கைது பண்ணிடலாம் அப்படின்னு காவல்துறையினர் போயிருக்காங்க. போன உடனே சார் என்னை கைது பண்ணுங்க சார், நான் ஈவி ராமசாமியோட பேரன் சார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார், கருணாநிதியோட பேரன் சார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து நிற்பார் அப்படின்னு காவல்துறையினர் நம்பினாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை கண்ணுக்கே தெரியலை. அப்போ தான் உதயநிதி ஸ்டாலினோட மனைவி கிருத்திகா உதயநிதி அப்படியே வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் காவல்துறையினர் கேட்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின் ஐயா எங்கே? நாங்கள் தேடி பார்த்தோம் காணோமே, எங்கே இருக்காரா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்ன பதில் இருக்குது பாருங்க, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ளான பதில் அதுதான். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் ஐயா பாத்ரூமில் இருக்காரு, ஒரு 10 நிமிடம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா காவல்துறையினரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே எல்லாம் மனிதனுக்கு இயற்கையாக வர்றது தானே, அவர் வந்து பயத்திலலாம் உள்ளே போயிருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு இவங்களும் நம்பி 10 நிமிடம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. 10 நிமிடம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. காமணி நேரம் ஆச்சு, காமணி நேரத்தை தாண்டி அரை மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரத்தை தாண்டி 3/4 மணி நேரம் ஆச்சு, அடுத்து 1 மணி நேரம் ஆச்சு. என்னையா இது? ஒருத்தனை ஃபுல் அண்ட் ஃபுல்லு 2-3 நாள் பாத்ரூம் போகாமல் போனால் கூட அரை மணி நேரத்தில் பல் விளக்கி பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் இவர் என்னையா பாத்ரூமுக்குள்ளே குடியிருக்காரா அப்படின்னு காவல்துறையினருக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏம்மா அவரை வர சொல்கிறீங்களா இல்லை உள்ளே புகுந்து எப்படி திமுக ஆட்சியில் நிறைய பேரை ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டவங்களாம் கைது பண்ணாங்களே, அதே மாதிரி பாத்ரூம் கதை உடச்சிட்டு போய் கைது பண்ணவா அப்படின்னு கேட்ட விடுறேன். வேறு வழியே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்து கைதாகிறாரு. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? வெளியில் தான் இவங்களுக்கு வீராப்பு. அதுவும் திமுக ஆட்சியிலங்க, திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பேர் மேலே, சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்க, சாமானிய மனிதர்கள் மேலே எவ்வளோ கேஸ் தெரியுமா இந்த அரசாங்கம் போட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு போய் கேஸுங்க. யாராவது ஃபேஸ்புக்கில் திமுக அரசாங்கம் சரியில்லை, இது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு நடிகைக்காக தான் கார் ரேஸ் நடத்துகிறாரு அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தணுன்றே. என்னது எங்கள் திமுக ஆட்சியை பற்றியே தப்பாக பேசுகிறீங்களா, உங்களை விட மாட்டான் அப்படின்னு சாமானிய மக்கள் மீது கூட ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு கைது பண்ண இந்த திமுக அரசாங்கம். அப்படி திமுக அரசாங்கம் கைது பண்ணையில் கூட சாமானியர்கள் கூட ஆமையா திமுக தப்பு பண்ணிச்சு நாங்கள் பதிவு போட்டோம் அப்படின்னு துணிச்சலாக வந்து நிற்பாங்க. அந்த துணிச்சல் கூட உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இல்லாமல் போனது படு கேவலங்க, படு கேவலம். இப்படி உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணோன்னே திமுக காரவங்கலாம் என்னமோ சுதந்திர போராட்ட தியாகியை கைது பண்ண மாதிரி ஐயோ பயங்கரமான அலப்பறை கொடுத்தாங்க. KM நேரு தலைமையில் ஒரு குரூப்பு போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி அந்த ரோட்டில் நின்றவங்கள கொஞ்சம் ஓரமாக நின்று போராடுங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு.
உடனடியாக ஒரு திமுக ஊப்பி 200 ஊப்பி அந்த காவல்துறையோட சட்டையை பிடிச்சிருக்கான். அந்த காட்சிகள்லாம் இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னு நினைக்கிறேன், திருநெல்வேலியில் 200 உடன்பிறப்புகள் என்னமோ சுதந்திர போராட்ட தியாகி தமிழகத்துக்காக போராடி சிறைக்கு போன மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்காக ரோட்டை மறுத்துக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கு திமுகவோட சாக்கடை வாயன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட அந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கான போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன். இந்த டைலாக் இருக்கு பாருங்க, இந்த சாக்கடை வாயின்னு சொல்ற இந்த டைலாக் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்படி திருநெல்வேலியில் போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாமானிய மனிதன் அவர் வந்து பைக்கில் வராரு, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக வந்துட்டு இருக்காரு. இவங்க இப்படி போராடிட்டு இருந்தோன்னே, சார் கொஞ்சம் நவருங்க சார், நான் போகிறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவரை இழுத்து போட்டு தாக்கியிருக்காங்க. அவ்வளோ கொடூர ஒரு வன்மத்தோட இந்த தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சேட்டை அன்னைக்கு தமிழகம் முழுவதும் காட்டிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா, உதயநிதி கைதான உடனே இந்த செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி இருக்கார்ல, அவர் வந்து செல்போன்லேயே பார்த்துக்கிட்டு ஐயோ உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்படி போயிட்டாரே அப்படின்னு ஒப்பாரி வைக்கிற கன்றாவியான காட்சிகளை கூட காண முடிஞ்சுது. என்னமோ திமுகவில் இருக்கிறவங்கலாம் அப்படியே உத்தமன்கள் மாதிரி திமுக ஆட்சியில் யாரையுமே இவங்க பொய் கேஸு போடலை, கைது பண்ணாத மாதிரி என்னென்ன சீனை போடுறாங்க பார்த்தீங்களா. எனக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் இப்படிலாம் பேசுகிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாகவே தோணுது. ஏன்னா திமுகவோட ஜீனே அப்படி தான். அண்ணாவிலிருந்து கருணாநிதியிலிருந்து ஸ்டாலின்லேருந்து இப்போ உதயநிதி வரைக்கும் நாளைக்கு இன்பா வந்தால் கூட இதை விட மட்டமாக கேவலமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற சாக்கடை வாயன் இருக்கான் பாருங்க, அவனுடைய வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளை ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி சகோதரர் யாராவது கேட்க முடியுமா? அவ்வளோ கன்றாவியான வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளை இதுவரைக்கும் திமுகவிலேருந்து நீக்காததோட மட்டும் இல்லாமல் அந்த ஆளுக்கு பொறுப்புகளாக அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கிறவன் எவன் நல்லா கெட்ட வார்த்தை பேசுகிறான், எவன் கொச்சையாக பெண்களை தாய்மார்களை இழிவாக பேசுகிறானோ அவனுக்கெல்லாம் உயர் பதவிகளாக கொடுத்து அழகு பார்ப்பாங்க. அதுதான் திமுகவோட டிசைனு, திமுகவோட ஜீனே அதுதான். அதனால் இவனுங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல. எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வருது. அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு வாட்டி இந்த திர்ஷா விஜயை பற்றி ஒரு விஷயத்த சொன்னார். விஜய் அவர்கள் திர்ஷாவை விட்டு வெளியில் வரட்டும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அது வந்து அவர் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்க பேசக்கூடாத ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பும் கேட்டார். அந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படி பேசின உடனே திமுகவில் இருக்கின்ற இந்த பெண்களுக்காக பெண்கள் குல மாணிக்கமாக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, படிக்கிறேன் கேளுங்க. ஒரு ஆணை விமர்சிப்பதற்கு கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அநாகரிகமாக பேசுவதே RSS பாஜகவின் அருவருக்கத்தக்க அரசியல் அப்படின்னு கனிமொழி பேசியிருக்குங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுன அந்த பேச்சை கனிமொழி அவர்கள் ரசித்து கேட்பாங்களா? துர்கா அம்மா உதயநிதி ஸ்டாலினோட அம்மா வந்து ரசித்து கேட்பாங்களா? அவ்வளோ கொச்சையான கன்றாவியான வார்த்தை. ஆனால் அதையெல்லாம் கண்டிக்கிறதுக்கு இந்த கனிமொழி அவர்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கே வெளியில் எழும்பலை. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, படிக்கிறேன் கேளுங்க. இந்தியாவை ஆளும் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அரசியல் கருத்துக்களை சொல்லும் போது பொது வழியில் பயணிக்கும் பெண்களை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல. ஆஹா, என்னமா பெண்ணியம் கண்ணியம் அப்படின்னு என்னமா உருட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரிக அரசியலாகும். நாகரிக அரசியல் மண்ணாங்கட்டி அப்படின்னு பேசுகிறேன். இந்த கனிமொழி அக்காவாக இருக்கட்டும், இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியனாக இருக்கட்டும், இப்போ உதயநிதி ஸ்டாலின் சே எவ்வளோ மட்டமாக பேசியிருக்காப்புல. இதை பற்றி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கிறதுக்கு வக்கில்லை.
இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியெல்லாம் கண்டிப்பாக கண்டனத்தை தெரிவிக்காது. ஏன் அப்படின்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்களே, இவங்களுக்கு தான் முதல் முறையாக அவர் அரசியலுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அங்கே தென் சென்னை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணல. உதயநிதி ஸ்டாலின் எப்படி தெரியுமா பிரச்சாரம் பண்ணுறாரு? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு அரசியல் தொண்டன் கூட அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண மாட்டான். இவர் போய் என்ன சொல்கிறாரு, இந்த தொகுதியில் இவங்க ஜெயிச்சா உங்களுக்கு அழகான எம்பி கிடைப்பாங்க அப்படின்னு. கேவலங்க. இந்த மாதிரி வக்கர புத்தியோட இருக்கிற ஆள் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின். யாராவது சொல்லுவாங்களா இந்த தொகுதிக்கு இவங்க ஜெயிச்சா இவங்க வந்து நல்ல எம்பியா இருப்பாங்க, இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் இப்படி இருக்கு, நல்லா செய்வாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்களா? இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, இந்த தொகுதிக்கு மட்டும் இவங்க ஜெயிச்சா ஒட்டுமொத்த உங்க தொகுதிக்குமே ஒரு அழகான எம்பி கிடைப்பாங்க அப்படின்னு. என்னையா இது படு கேவலமாக பேசியிருக்காப்ல இந்த உதயநிதி ஸ்டாலின். நமக்கு கூட இந்த தாவேக அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட கருத்து முரண் இருக்கு, கொள்கை முரண் இருக்கு. ஆனால் இந்த உதயநிதி ஸ்டாலினை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை பார்க்குறதுக்கே நம்ம சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ அராஜகம் பண்ணாங்க. திமுக ஆட்சியில் இவங்க பண்ணாத அராஜகமே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் இந்த அமைச்சர்கள், இந்த சேகர் பாபு, இந்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அப்படியே வாய்க்கிலேயே மாதிரி திமிரா பேசுவாங்க. சாமானிய மனிதர்கள்ட்ட இவங்களுடைய அந்த பண திமிரா காட்டுவாங்க, அதிகார திமிரா காட்டுவாங்க. எல்லாத்துக்கும் திருப்பரங்குன்ற முருகன் வச்சாண்டா ஆப்பா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சக்கையா புழிஞ்சிட்டு வராங்க. திமுக உடன்பிறப்புகள்லாம் நிறைய பேர் பதிவுகளை போடுறத காண முடிஞ்சுது. உதயநிதி ஸ்டாலினை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கைது பண்ணால் அவர் ஏசி வண்டியில் தான் கூப்பிட்டுட்டு போவாங்க. அவரை வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் தான் கொண்டு போவாங்க, ஹெலிகாப்டரில் தான் கொண்டு போவாங்க அப்படின்னு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணி கூவிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவேக அரசாங்கத்தை உண்மையிலே பாராட்டணும். ஏசியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சாதாரண வண்டி தான், மீன்பாடி வண்டி தான், ஏரியா அப்படின்னு தூக்கி போட்டு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஊராக சுற்றி இப்போ தான் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை நடத்திட்டு இருக்கிறதா நம்ம இந்த வீடியோ எடுக்கையில் தகவல் வந்துட்டுருக்கு. உதயநிதி ஸ்டாலினை ஒரு நாளாவது இந்த தாவேக அரசாங்கம் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே அனுப்புனா ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கொண்டாடுவாங்க. உதயநிதி ஸ்டாலினால் இந்த திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க. திமுக காரவங்க இதை பற்றி இந்த கேவலமான பேச்சுக்கு எவனாவது முட்டு கொடுக்க நினைச்சான் அப்படின்னா பெண்கள்கிட்ட, தாய்மார்கள்ட்ட கண்டிப்பாக செருப்படி வாங்குவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக மாறி இருக்கு. நான் நினச்சேன் ஸ்டாலின் அவர்கள் இப்படி நடந்த உடனே 10 ரூபா பாலாஜியை கைது பண்ண உடனே பயங்கரமாக வீடியோ போட்டார்ல, எங்களை தொட்டு பாருங்க, சீண்டி பாருங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக வீடியோ போட்டார்ல, அந்த மாதிரி வீடியோ போடுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் போடவே இல்லை. ஏன்னா அவரே குளத்தூரில் தோற்று போனார். மக்கள் குத்தி தூக்கி ஓரத்தில் உட்கார வச்சாங்க. இப்படி ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் அவர் இன்னைக்கு வீராப்பா பேசினார் அப்படின்னா உதயநிதியை சக்கையாக புழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயம் கூட அவருக்கு இருந்திருக்கு. இந்த பதிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். காலையில 7 மணி நைட் 12 மணி கூட வாங்குங்க. சட்டம் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நாங்க நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது அதை விட்டு அனுப்பிடுதான் சொல்றோம். இல்ல உங்க வக்கீல் யாரா ஒருத்தர் பேசிட்டு பேசுங்க. உங்க வக்கீல் யாரு? No instructions. No instructions. IO can proceed with as per the rule procedure. Okay. No instructions. IO. Sir. ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சார். Public prosecutor My officer told PG officer. not the officer. I'm asking public prosecutor பேசுனீங்களா? No, bill. Officer concerned has informed no instructions. Who is that officer? I'm asking. There is some orders from the High Court.
அதுதான் இருக்கா இல்லையா? Reverse that இல்ல, information. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க. It's not an argument. இல்ல சார், I understand. I am explaining. உங்களுக்கு advocate யாரு? Right. Public prosecutor கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் I proceed பண்ணுங்க. understand. Till this point of time, for instruction in the he will convey it to us. Till this point of time, it is only. If he is not conveying Right. from our Then- side, we are informing you. Please ask For request from your on consideration, we can do that. If we are not bound by the rule or law, we will do that. I thought you are going to ask for that. I am asking the same. What are you doing? அப்படி பாரு, இதுல உட்காரு. அதுல உட்காரு. சாய முடியாது. இதுல உட்காரு. இதுல உட்காரு. வேணாம், சாய முடியாது. Okay. நீங்க இருக்கீங்க புரிஞ்சு போயிட்டீங்க. அவர் கட்சிக்காரர்